Taste the Daily. சென்னை தேனம்பேட்டையில் மாநகராட்சி குழந்தைகள் விளையாட்டு பூங்காவை ஆக்கிரமித்து திமுக நிர்வாகி குடிசை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி குழந்தைகள் விளையாட்டு பூங்காவில் 118வது வார்டு திமுக வட்ட செயலாளர் ஆக்கிரமித்து குடிசை அமைத்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக புகார் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி சாலை அமைக்காததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். வரதராஜபுரம் போயஸ் சாலை பகுதிகளிலிருந்து கத்தீட்ரல் சாலைக்கு செல்வதற்கான முக்கிய பாதையில் கடந்த 9 மாதங்களாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படாமல் உள்ளது. குண்டும் குழியுமான சாலையில் பயணிக்க முடியாமல் விபத்துகள் தொடர்கதையாவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பள்ளங்களை மூடி சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப டேமேஜாக நடக்கிறதுக்கும் சரி, ட்ராவல்ஸுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இது ரொம்ப நாளாக மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ஒர்க்கு எப்போ முடியும்னு தெரில. இதை குயிக்காக முடிச்சுட்டு இதை ரோடு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு. ஆயிடுச்சு 9-10 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாரும் இதை ரெடி பண்ணுறதா தெரில. ஆனால் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இது வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த ஒரே வழி தான், வேறு வழி கிடையாது. இல்லைனா நாங்கள் சுற்றிட்டு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். இது எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். விக்கிரவாண்டியில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தேனீக்கள் கொட்டியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விக்கிரவாண்டி நகர பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளி வாக்குப்பதிவு மையத்தில் 229வது வாக்குச்சாவடியில் தேன்கூடு இருந்துள்ளது. இந்த நிலையில் தேன்கூட்டிலிருந்து கலைந்த தேனீக்கள் திடீரென அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வாக்காளர்களை கொட்டியது. இதனால் வாக்குச்சாவடியில் இருந்த அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தேனீக்கூட்டை கலைத்தனர். கரூரில் உள்ள அன்னை காமாட்சியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக நாளில் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றதும் பக்தர்களை அனுமதிக்காமல் கோவில் கதவை மூடியதால் பக்தர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அன்னை காமாட்சியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 1 வார காலத்திற்கு மேல் கரூர் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையில் யாக சாலை அமைக்கப்பட்டு யாக வேள்வி நடைபெற்றது. இந்த நிலையில் புதன்கிழமை காலை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கரூர் எம்பி ஜோதிமணி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவர் தரிசனம் செய்துவிட்டு சென்றதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகி ஒருவர் மூலவர் சன்னதியின் கதவை இழுத்து மூட முயற்சித்த போது பக்தர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.